அக்கா நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்கு ஏதாவது நல்ல ஷாலாக இருந்தால் கொடுங்களேன். என்கிட்ட எல்லாமே பழசாக போயிடுச்சு. நீங்கள் நேற்று தானே புது ஷால் எல்லாமே வாங்குனீங்க. இருமா இதோ போய் எடுத்துகிட்டு வரேன். எந்த ஷாலில் கொடுக்கலாம்? இதுதான் நம்மக்கிட்டே இருக்கிறதுலே பழசு. அது மட்டும் இல்லாமல் இதை தூக்கி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போ கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. இவகிட்ட கொடுத்துட வேண்டியதான். புதுசு வாங்கிட்டோன்னு தெரிஞ்சால் போதும், உடனே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கொடுங்க, அதுக்கு போகிறதுக்கு கொடுங்கன்னு வந்துட வேண்டியது. சரி பரவாயில்ல, பழசு தானே, போய் கொடுப்போம். நில்லு, நீ அப்புறம் போய் ஷால்லாம் கொடுத்துக்கலாம். நீ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது என்ன உனக்கு பிடிக்காத ஷால் கொடுக்குற? அதுவும் தூக்கி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வேறு சொல்கிற. நீ விரும்பியதை உன் சகோதரிக்கு கொடுக்காதவரை நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீ உன்னுடைய சகோதரிக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இந்த மாதிரி உனக்கு பிடிக்காத பொருளை கொடுக்கவே கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கிறது தான் கொடுக்கணும். அல்லா தெரியாமல் செஞ்சிட்டம்மா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டோம்மா.